ஒரு பிரைவேட் ஜெட் வாங்குறது ரொம்பவே காஸ்ட்லி அண்ட் அதை மெயின்டைன் பண்றது அதை விட காஸ்ட்லி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பிரைவேட் ஜெட் அவ்வளோ காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒரு 25 இருந்து 40 கோடி ரூபா இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கலாம். இதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 இருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் ஆகும். ஆனா இதையுமே அடுத்தவங்களுக்கு நம்ம ஜெட்டை வாடகைக்கு விடுறது மூலமா ஈஸியா போட்ட காசை நம்ம எடுத்துடலாம். சோ நீங்க ஃபியூச்சர்ல இந்த பிரைவேட் ஜெட்டை வாங்குவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. உங்க பிரைவேட் ஜெட்டுக்கு முக்கியமான மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா உங்க பிளேனை நிப்பாட்டுறதுக்கு ஒரு பார்க்கிங் தேவை. அதை ஏர்போர்ட்ல தான் நிப்பாட்ட முடியும். அதுக்கு நீங்க வருஷத்துக்கு 1 கோடியில இருந்து 1.25 கோடி ரூபா வரைக்கும் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபா ஆயிரும். தென் பைலட்டுக்கு சேலரி 50 லட்சம் ரூபாயில இருந்து 70 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட பிளேனை வேற ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றதுக்கு லேண்டிங் ஃபீயா 25,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். இது ஏர்போர்ட்டை பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் கடைசியா ஃபியூயல். நீங்க உங்களோட பிளேன்ல 1 மணி நேரம் பறக்கணும்னா அதுக்கு 450 லிட்டர் ஃபியூயல் தேவைப்படும். இதுக்கு அப்ராக்சிமேட்டா 90,000 இருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும். ஒருவேளை நீங்க ஒரு வருஷத்துக்கு 100 மணி நேரம் பறந்தீங்கன்னா 1 கோடி ரூபா ஆகும்.